بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وآله وسلم وددت أن رأيتم إخواني فقالوا نحن إخوانك يا رسول الله فقال بل أنتم أصحابي إخواني يأتون في آخر الزمان يؤمنون بي ولم يروني أو كما قال عليه الصلاة والسلام سبحانك يا مولانا لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் ஒரு நிஅமத்தான ரமதானை அடைந்தவர்களாக, அதிலும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களாக, அல்லாஹ்விடத்திலே கூலிகளை எதிர்பார்த்தவர்களாக, நின்று வணங்கியவர்களாக நாங்கள் இங்கே வீற்றிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய நல்ல மக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் மாதம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இதை பற்றி பல வசனங்களிலே சொல்லி காண்பிக்கிறான். ஒன்று சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி ஃபீஹி உன்ஸிலல் குர்ஆன். ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அதிலேதான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இன்னொரு ஆயத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மூமின்களே, உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கக்கூடிய நோன்பு உங்களுடைய முன்னோர்கள் மீது விதியாக்கப்பட்டது போன்றுதான். உங்களுடைய முன்னோர்கள் மீது விதியாக்கப்பட்டது போன்று இந்த நோன்பு உங்கள் மீதும் விதியாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆகுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், இதிலே லைலத்துல் கத்ர் என்ற இரவு இருக்கிறது. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அதிலே ஒரு மனிதர் ஒரு அமல் செய்கிறார் என்றால் 1000 மாதங்கள் அமல் செய்த கூலி அவருக்கு கிடைக்கிறது என்று பல வசனங்களில் அல்லாஹ் தஆலா ரமதானை பற்றி சொல்கிறான். அதிலே முக்கியமாக ஒரு விடயத்தை நாங்கள் விளங்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய முன்னோர்கள் மீது விதியாக்கப்பட்டது போன்று நோன்பு உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு என்ற அமல் இந்த உம்மத்துக்கு மட்டுமே சொந்தமான ஒரு அமல் அல்ல. பாரக முன்னைய கூட்டத்தார்களிடத்திலும் நோன்பு இருந்தது. ஆனால் ரமதான் என்பது இந்த உம்மத்துக்கு மட்டுமே குறிப்பான ஒன்று. முன்னைய உம்மத்தினர்களுக்கு ரமதான் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை, நோன்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த உம்மத்தை சிறப்பிக்கும் முகமாக அல்லாஹ் ரமதானை கொடுத்திருந்தான். ரமதான் என்பது வேறு, அதுல நோன்பு பிடிப்பது என்பது வேறு. ஒரு மனிதன் ரமதானை அடைந்து விட்டால் அது ரஹ்மத்துக்குரிய மாதம், என்னுடைய உம்மத்துடைய மாதம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவருடைய ஆரம்ப 10 ரஹ்மத்து, நடுப்பத்து மக்ஃபிரத்து, அவருடைய கடைசி 10 இத்கும் மினன் நார், நரக விடுதலை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது இந்த மாதத்துக்குரிய சிறப்பு. இந்த மாதத்திலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாபெரும் நிஅமத்துக்களை வைத்திருக்கிறான், மன்னிப்பை வைத்திருக்கிறான். ஏனைய மாதங்களிலே கொடுக்காத நிஅமத்துக்களை எல்லாம் இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா சொரிந்து கொண்டிருக்கிறான். ஒருவரால் நோன்பு பிடிக்க முடியாமல் போற ஒரு கட்டம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு அவர் தூரமாக மாட்டார். ரஹ்மத்துடைய 10 அவருக்கும் இருக்குது, நோன்பு நோட்காதவர்களுக்கும் இருக்குது, சிறார்களுக்கும் இருக்குது, வயோதிபர்களுக்கும் இருக்குது. இந்த மாதம் என்பது தனிச்சிறப்பு. அதுல ஏன் நோன்பு நோட்க செய்தான் என்றால், இப்படிப்பட்ட மகா உன்னதமான ஒரு மாதத்தை தந்ததற்காக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு நோட்க கடமையாக்கப்பட்டது. இப்படி மாபெரும் ஒரு நிஅமத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் நோன்பு நோக்குமாறு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளையிடுகிறார். அப்படி ஒரு மனிதன் நன்றியுடையவனாக இருந்தால் அவனுக்கு முத்தகீன் என்ற பெயர் வரும். தக்குவாதாரிகள் தான் நன்றியுடையவர்களாக இருப்பார்கள்.
வகலீலும் மின் இபாதிய ஷகூர், என்னுடைய அடியார்களில் நன்றியாளர்கள் கொஞ்சம் பேர் தான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் எங்களுடைய அமல்கள் என்பது சுவர்க்கத்தை எதிர்பார்த்தோம் அல்லது நரகத்துக்கு பயந்தோ என்பது ஒரு மனிதனுடைய ஆரம்ப கட்ட அமல். ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்கிச் செல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய அமல் ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்ததாக அமையாது. மாறாக அவருடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அல்லாஹ்வுக்காக வேண்டியே அமையும். அவன் நாடினால் கூலி தருகிறான், அவன் நாடினால் சுவர்க்கத்திலே நுழைவிக்கிறான், அவன் நாடினால் மன்னிக்கிறான். இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அவனுடைய பதில் தயவில் நின்றும் உள்ளது. யாருக்கும் சொல்லிவிட முடியாது என்னுடைய அமல் என்னை சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டுதான் நீங்கள் சுவர்க்கத்திலே நுழைகிறீர்கள். ஆக அமல்களுடைய உச்சகட்ட ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய சிறப்பொருத்தம் மட்டுமே. செய்யக்கூடிய அமல்கள் அத்தனையும் அல்லாஹ்வுக்கு நன்றியாக. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களுக்கு எங்களுடைய அமல்கள் கடுகளவும் ஒப்பாகாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பு, சொல்லக்கூடிய தொழுகைகள், இவைகளிலே நன்மைகள் அடைய வேண்டும் என்பதை விட அல்லாஹ்வுக்கு சுக்ரி செய்கிறேன் என்ற நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக தக்வாதாரிகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்து விடுவார். அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்தில் பல சிறப்புகள் இருக்கிறது. ரமதானுக்கு ரமதான் என்ற பேர் வந்த காரணத்தை பற்றி இமாம்கள் சொல்லும் போது ரமதான் என்றால் சுட்டரிக்கக்கூடிய என்ற கருத்து இருக்கிறது. ஒரு மனிதனை புனிதனாக்கி அவருடைய பாவங்களை சுட்டரிக்கக்கூடிய மாதம் இது. ஒரு மனிதனுடைய மூதேவித்தனங்களை எல்லாம் நீக்கி அவனை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதம் இது என்று அதனால் தான் ரமதான் என்ற பெயர் வந்ததாக இமாம்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இந்த ரமதானிலே பல முக்கியமான விடயங்கள் நடந்தது. இஸ்லாத்திலே ஹக்கு எது, பாத்தில் எது என்பதை பிரித்தறிவிக்கக்கூடிய மகா உன்னதமான பத்ர் இந்த ரமதானிலே நடந்தது. ரமதானுடைய 17வது தினம், அதாவது நாளைய தினம், பத்ர் சஹாபாக்கள் தங்களை யாரென்று அறிமுகப்படுத்திய மாதம் அது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில் இது ஹக்கு இது பாத்தில் என்பதை நிரூபித்த ஒரு சிறந்த பத்ருடைய தினம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை அழைத்த போது, யா அல்லாஹ், இன்றைக்கு மட்டும் நீ எங்களுக்கு வெற்றியை தரவில்லை என்றால் இதற்கு பின்னால் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய யாருமே உலகிலே இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சிய தினம் தான் பத்ருடைய தினம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய தாற்பயங்களில், இஸ்லாமிய வரலாறுகளில் பத்ர் மிக முக்கியமான ஒரு வரலாறு. யாரும் பத்ரை அறியாமல் இருக்கவே முடியாது. இன்னும் முதலாவது உலக யுத்தம், இரண்டாவது உலக யுத்தம், அதை பற்றி படிப்பது ஒவ்வொரு மாணவனுக்கும் கட்டாய கடமை போலாக்கப்பட்டிருக்கிறது. அதை படிக்காமல் ஒரு மனிதனுக்கு ஓலவில் எழுத முடியாது. வரலாறு பாடம் சோசியல் ஹிஸ்டரியவனுக்கு படிக்க முடியாது. முதலாவது உலக யுத்தம், இரண்டாவது உலக யுத்தம் தெரியாமல், அதிலே யாரு தளபதி யாரு தலைமை தாங்கியவர் என்று தெரியாமல் அரசாங்கத்தில் எக்ஸாம் எழுத முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதைவிட மகா உன்னதமான இஸ்லாமிய மகா யுத்தம் தான் பத்ர். ஒவ்வொரு மூமின்களும் அறிந்திருக்க வேண்டும். ஹக்கையும் பாத்திலையும் பிரித்தறிவித்த ஒரு யுத்தம். அல்லாஹ் என்று இன்று நீங்களும் நானும் சொல்வதற்கு அன்று வித்திட்ட யுத்தம் அது. அன்றைய சஹாபாக்கள் அங்கே தியாகம் செய்யவில்லை என்று சொன்னால் இன்று நானோ நீங்களோ முஸ்லிமாக இருந்திருக்க மாட்டோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹும்ம இன் ஷஅத லன் தஅபத் மின் பஅது, யா அல்லாஹ், நீ நாடினால் எங்களை தோல்வியுறச் செய்தால் இதற்கு பின்னால் உன்னை வணங்கப்படவே மாட்டாது யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை கெஞ்சினார்கள் பத்ருடைய தினத்திலே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பத்ரில் நடந்தது என்ன? கட்டாயம் ஒவ்வொரு மனிதர்களும் சிந்தித்து அதை விளங்க வேண்டும். பல படிப்பினைகளை பத்ர் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. பல விடயங்கள், ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மூமினுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மூமின் உண்மையான மூமினாக மாறுவதற்கு அவருடைய தியாகம் எப்படி என்பதை எல்லாம் பத்ர் அழகான முறையிலே எங்களுக்கு கற்றுத் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு நபி தோழர் ஒரு யுத்தத்துக்கு அவரால் வர முடியாமல் போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கேட்கிறார்கள்,
அருமை தோழரே, இந்த யுத்தத்தில் நான் உங்களை கண்டுகொள்ளவில்லையே, என்ன காரணம் என்று கேட்டார். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு என்னென்ன சங்கடம் எல்லாம் நடந்து விட்டது யா ரசூலல்லாஹ், உண்மையில நான் வரத்துக்குத்தான் இருந்தேன் யா ரசூலல்லாஹ், என்னால முடியாம போயிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு யுத்தம் வந்து சொன்னால் அந்த யுத்தத்துல நான் எப்படிப்பட்டவன் என்பதை நீங்களும் உங்களுடைய ரப்பான அல்லாஹ்வும் கண்டுகொள்வீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன போது அடுத்த ஒரு யுத்தம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள், யுத்தத்துக்கு தயாராகுங்கள், இது பத்ருடைய யுத்தம் அல்ல, வேறொரு யுத்தம். சஹாபாக்கள் அத்தனை பேரும் வருகிறார்கள், வாக்குறுதி கொடுத்த அந்த சஹாபியும் வருகிறார்கள். யுத்தம் மூழ்கிறது, கடுமையாக அந்த சஹாபி யுத்தம் செய்கிறார். எந்த அளவுக்கு என்றால், எப்படி வாக்குறுதி கொடுத்தார்களோ அதைவிட கடுமையாக யுத்தம் செய்து மாபெரும் காபிர்களை எல்லாம் கொலை செய்துவிட்டு ஷஹீதாக அந்த மனிதர் அங்கே மௌத்தாகி விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ ஆச்சரியம். ஆஹா, இந்த மனிதர் சொன்னது போன்று அப்படியே அவர் மரணித்து விட்டாரே, அல்லாஹ்வுக்காக வேண்டி இப்படி ஒரு யுத்தம் செய்து விட்டாரே என்று சொன்ன போது அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். மினல் முஃமினீன ரிஜாலுன், மூமின்கள் ஆண்கள் இருக்கிறார்கள். மூமின்கள் என்றாலே ஆண்கள் தான், முஃமினூன் என்றால் ஆண்கள். அல்லாஹ் சொல்றார், அப்படிப்பட்ட மூமின்கள் உண்மையான ஆண்கள் இருக்கிறார்கள். சதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்வோடு அவங்க என்ன உடன்படிக்கை செய்தாங்களோ அதை அவங்க உண்மைக்கு உண்மையாக நிறைவேற்றுவார்கள். அவர்கள சொன்னதை நிறைவேற்றி விட்டவர்கள் சிலர், அவர்கள ஒருவர் தான் அந்த சஹாபி, அவருடைய விடயத்தில் தான் இறங்கியது. அவர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்போது வரும் என்று. சிலர்கள் கொடுத்த உடன்படிக்கைக்கு அவர்கள் உண்மைக்கு உண்மையாக நடந்து விட்டார்கள். சிலர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்போது அந்த சந்தர்ப்பம் வரும், இந்த சஹாபியை போல நானும் வாழ்ந்து காட்டுவேன். அல்லாஹ் குர்ஆன்ல போட்டுட்டான். அந்த ஆயத்திலேயே சில சஹாபாக்களுடைய உள்ளத்துல மரத்துடைய வித்திடப்பட்டது போன்று அவங்க நாள் எதிர்பார்த்திருந்தாங்க, இப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வரட்டும், நாங்களும் காட்டுவோம். இப்படி இருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால சஹாபாக்களோட இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஊரை விட்டு விரட்டிட்டாங்க, சொத்துக்களை காபிர்கள் அபகரிச்சிட்டாங்க. மக்காவை விட்டு, குடும்பத்தை விட்டு, சஹாபாக்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் விரோதம் செய்து விட்டார்கள் காபிர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் வரும்போது மக்காவுடைய வாயிலுக்கு வந்து திரும்பி பார்க்கிறாங்க. மக்காவே, என்னுடைய உள்ளத்துல ஒன்றை தவிர எனக்கு இரக்கமான ஊரே கிடையாது. ஏன்ற உன் கூட்டத்தார்கள் என்ன விரட்டாவிட்டால் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீரோடு திரும்பி வர்றாங்க. வரும்போது அல்லாஹ் ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்கிறார். இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன், நபியே உங்கள் மீது குர்ஆனை இறக்கிய அல்லாஹ் தராதுக இலா மஆத், உங்களை மீண்டும் இங்க கொண்டு வருவார் என்று நாம் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகும்போது எழுதிட்டு போறோமே, அந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோட மதீனாக்கு வந்துட்டாங்க. சொத்துக்களை காபிர்கள் அபகரிச்சாங்க, குடும்பத்தை விட்டு துரத்தினாங்க, சொந்த ஊரை விட்டு துரத்தினாங்க. இந்த காபிர்கள் இஸ்லாத்தை முடக்குவதற்காக வேண்டி முஸ்லிம்களையும் அடுக்கி ஒடுக்கி வெறும் கையோட மதீனாவுக்கு விரட்டினாங்க. சஹாபா அத்தனை பேரும் வெறும் கையோடு மதீனாவுக்கு வந்திருந்தாங்க. இஸ்லாத்துக்கு உதவி செய்வதற்கும் அவர்களுக்கு வசதி இல்லை, இஸ்லாத்தை பரப்புவதற்கும் முடியாது. மதீனாவுக்குள்ள மட்டுமே இஸ்லாம் சுருங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. தங்களுடைய சொத்துக்கள் இருந்தால் கூட இஸ்லாத்துக்கு செலவழித்திருப்பார்கள், அதை கூட கொண்டு வருவதற்கு குறைஷி காபிர்கள் விடவில்லை. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி கிட்டியது. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காலத்துல மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்துக்கு வந்தாரு. பத்ர் யுத்தம் நடக்கும் போது முஸ்லிம் அல்ல. அபூ சுஃபியான் அவர்கள் தங்களுடைய கோஷ்டியோட, வியாபார கோஷ்டியோட மாபெரும் வியாபாரத்தை நடத்தி மாபெரும் லாபத்தோட மக்கா நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். எங்களை ஊரை கடந்துதான் போவார் என்ற செய்தி கேள்விப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இவங்களோட கூட்டத்தை வழிமறைச்சு அவங்களோட சொத்துக்களை நாங்க அபகரிக்க வேண்டும். எங்களோட சொத்துக்களை எப்படி எடுத்தாங்களோ, எங்களை எப்படி நிற்கதியாக அனுப்பினாங்களோ, அதே போல அதுக்கு பழிக்கு பழியாக அவங்களோட சொத்துக்களை எடுத்து இஸ்லாத்துக்கு பாவிக்க வேண்டும் என்று சொன்ன போது சஹாபாக்கள் சில கூட்டத்தார்கள் ஆம் யா ரசூலல்லாஹ் வாங்க போவோம் என்று சொல்லி பத்ரை நோக்கி வர்றாங்க. வந்து பத்ரில் இந்த வியாபார கோஷ்டி வரும் வரைக்கும் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அந்த நேரத்தில் அபூ சுஃபியானுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் உங்களை வழிமறிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்த போது அபூ சுஃபியான் செய்தி